கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 25/8/2026க்கான ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் பங்களாதேஷ். 170 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட பங்களாதேஷ் தேசம் ஆசீர்வதிக்கப்பட, தேசத்தின் பற்றாக்குறைகள் நீங்க செழிப்பாக இருக்க ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கும் மதங்கள்: இஸ்லாம் சுமார் 90%, இந்து மதம் சுமார் 8%, கிறிஸ்தவர்கள் 1%க்கும் குறைவானவர்கள், பௌத்தம் மற்றும் பிற மதங்கள் சிறிய எண்ணிக்கை. எல்லா இனங்களும் மனம் திரும்பி ஒற்றுமை, அன்பு, சமாதானத்தோடு வாழ ஜெபிப்போம். பங்களாதேஷில் பெரும்பான்மையாக பெங்காலி மிக பெரிய இனம். சிறுபான்மை பழங்குடி இனங்கள் சுமார் 50% இனக்குழுக்கள் உள்ளன. சக்மா, மார்மா, பாரோ, சாந்தால், திரிபுரா போன்ற இனங்கள். எல்லா இனங்களும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ ஜெபிப்போம். நாட்டில் அமைதியான சூழல் நிலவவும், தலைவர்கள் ஞானத்தோடு செயல்படவும், நல்லாட்சி நடத்தக்கூடிய நீதி நேர்மையுள்ள தலைவரை தேவன் எழுப்ப ஜெபிப்போம். வன்முறைகள் நீங்கி அனைத்து மதம் மற்றும் இன மக்கள் மத்தியில் ஒற்றுமை, சகோதரத்துவம் உண்டாக, வாலிபர்கள் மத்தியில் ஆங்காங்கே வன்முறைகள், கலகங்கள், யுத்தங்கள் தடுக்கப்பட, எல்லோரும் அமைதி காக்க ஜெபிப்போம். ஏழை எளிய மக்களின் பொருளாதார நிலை உயரவும், அனைவருக்கும் போதிய உணவு மற்றும் உடை கிடைக்கவும், வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி கிடைக்க ஜெபிப்போம். இளைஞர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் உருவாகி, புதிய கம்பெனி, புதிய வேலை திட்டங்களை அரசு ஆயத்தப்படுத்த ஜெபிப்போம். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தேசம் கட்டி எழுப்பப்பட, விலைவாசி குறைக்கப்பட, ஏழை மக்களுடைய கண்ணீர் துக்கங்கள் மாற, எல்லாரும் நிறைவாய் சாப்பிட, வறுமை நிலை மாற ஜெபிப்போம். பங்களாதேஷில் உள்ள திருச்சபைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரவும், விசுவாசிகள் சாட்சிகளாக வாழவும், புதிய விசுவாசிகள் சபைகளில் சேர்க்கப்பட, எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஜெபிப்போம். அங்குள்ள ஊழியர்கள் தைரியத்தோடும் பாதுகாப்புடனும் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க, தடைகள் நீங்க, அவருக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து, தேசம் முழுவதுமாய் ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்பட, சபைகள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். வெள்ளம், காற்று, சுனாமி, மண் சரிவு, காட்டுத்தீ போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து தேசமும் மக்களும் பாதுகாக்கப்பட, வெள்ளப்பெருக்கினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு அரசு உதவி செய்யும்படியாக, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குடும்பங்களை பிரிந்தவர்களுக்கும் ஆறுதல் கிடைக்க ஜெபிப்போம். இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்க, அரசாங்கம் அவர்களுக்கு வீடு வாசல் அமைத்து கொடுக்க, அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடங்களை கொடுக்க ஜெபிப்போம். குழந்தைகள் வன்முறை மற்றும் கடத்தல்களிலிருந்து பாதுகாக்கப்பட, ஆரோக்கியம், போதிய ஊட்டச்சத்தும் தூய்மையான குடிநீரும் அவர்களுக்கு கிடைக்க ஜெபிப்போம். ஏழை குழந்தைகளும் பள்ளிக்கு சென்று படிக்க வழிவகை செய்யப்பட, குழந்தைகள் சிறுவயதிலேயே இறைவனின் அன்பை அறிந்து வளர, ஆவிக்குரிய ஞானம், அறிவு கிடைக்க ஜெபிப்போம். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிந்து அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். கடத்தப்படுகிற குழந்தைகள், பிச்சை எடுக்க வைக்கிற குழந்தைகள், தேவன் அவர்களை பாதுகாக்க ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். போதை வஸ்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாலியல் துஷ்பிரயோகம், விபச்சார, வேசித்தனம் போன்ற பாவங்கள் தேசத்தில் இல்லாத ஒழிக்கப்பட ஜெபிப்போம். கொள்ளை நோய்கள், எய்ட்ஸ், எப்போலோ, டெங்கு வைரஸ் நோய்களிலிருந்து தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட, மருத்துவமனைகளில் தேவையான மருந்துகள் கிடைக்க, ஏழை மக்கள் எல்லோருக்கும் சமமான மருத்துவம் கிடைக்க ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, மியான்மர், மலேசியா, நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து தேசங்களுக்காக, நாம் தொழில் புரிகிற தேசங்கள், வாழ்கின்ற தேசங்கள், 7 கண்டங்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, தேசத்தின் பொருளாதாரங்களுக்காக, 195 நாடுகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிப்போம். ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.